இந்த முறை 4 முனை போட்டி அப்படிங்கிறதுனால வாக்குகள் வந்து எந்த பக்கம் போகும், யாருக்கோட வாக்கு வங்கி அதிகரிக்கும், யாருக்கு குறையும், எங்கேருந்து எங்கே வாக்குகள் டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கேள்விகள்லாம் இருக்கும். கிட்டத்தட்ட கூட்டணிகள்லாம் அமைஞ்சு தேர்தல் களத்தில் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு களத்துக்கே வந்து பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல வேட்பாளர்கள் பட்டியல் வெளியானதுக்கு அப்புறம் ஒரு கணக்குகள் வந்து போடப்படும். இந்த தொகுதியில் இவர் நிற்கிறாரா, அப்போ அதுக்கு ஆப்போனண்டா யார் நிற்கிறாங்க, அப்போ வெற்றி வாய்ப்பு இங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளால் கிட்டத்தட்ட பார்க்க முடியும் இல்லையா. அந்த மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு 58 தொகுதிகளில் எதிர் அணிக்கு வந்து ஃப்ரீ ஹிட் கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம வந்து டேட்டா எடுத்து பார்க்கும்போது நமக்கு சொல்ல முடியுது. ரொம்ப வந்து கணக்கு போட்டு எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய எடப்பாடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொகுதிகளில் வேட்பாளரை நிப்பாட்டியிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து இந்த தொகுதிகளெலாம் நம்ம வந்து விட்டுறக்கூடாது, நமக்கு ரொம்ப சுலபமாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கணக்கு வந்து போட்டிருக்காரு. அது என்னங்கிறது நம்ம விரிவாக பார்ப்போம். மொத்தம் இருக்கிற 234 தொகுதிகளில் நேரடியாக திமுக தங்களுடைய சின்னமான உதயசூரியனில் களமிறங்கிறது 164 தொகுதிகள். அதாவது நேரடியாக திமுக வேட்பாளர்களே. கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா மதிமுக, கொங்கு மக்கள் தேசிய கட்சி, அதே மாதிரி மனிதநேய மக்கள் கட்சிங்கிற மாதிரி பிற கட்சிகளுக்கு கொடுத்த சில வேட்பாளர்களில் உதயசூரியன் சின்னத்திலே வந்து அவர்களையும் போட்டியிட சொல்லுவாங்க. அவர்கள் வேட்பாளர்கள் அந்த கட்சியின் வேட்பாளர்கள் தான், ஆனால் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிடுறதுனால அவர்களும் கிட்டத்தட்ட திமுக வேட்பாளர்கள் மாதிரி தான் கணக்காவாங்க. நாளைக்கு வந்து தனிப்பெரும்பான்மை வரணும் அப்படின்னா அவர்களோட வெற்றியை சேர்த்துக்கலாம். ஸோ அப்படி கணக்கு பண்ணோம் அப்படின்னா 12 தொகுதிகள் கூடுதலாக கிட்டத்தட்ட 176 இடங்கள்ல நேரடியாக உதயசூரியன் சின்னம் வந்து போட்டியிடுது இந்த தேர்தலில். அப்போ இந்த தொகுதியில் எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய கள நிலவரம் அப்படிங்கிறது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். எதிரணிக்கு நிச்சயமா ஒரு டஃப் ஃபைட் இருக்கும், அதில் வந்து மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு சின்னம் அப்படிங்கும்போது நாங்கள்லாம் வந்து பரம்பரை திமுக, நாங்கள்லாம் என்ன ஆனாலும் உதயசூரியன் தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இப்பவும் இருக்கும். அது ரெட்டலைக்கும் இருக்கும், உதயசூரியனுக்கும் இருக்கும், ரொம்ப நாள் இருக்கக்கூடிய சில கட்சியினருக்கும் இருக்கும். அப்போது பிற தொகுதிகள் இருக்கு இல்லையா, இந்த 176 தொகுதி இல்லாமல் இதர 58 தொகுதிகள் இருக்கு. அதெல்லாம் தான் எடப்பாடி அவர்கள் வந்து இந்த முறை ரொம்ப தீவிரமாக அப்படியே பிளான் பண்ணி இந்த தொகுதிகள்லாம் கூட நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு 1 to 1 போட்டு பார்த்துக்கலாம். ஆனால் பிற தொகுதிகளை நாம் ரொம்ப சாதுரியமாக நாம் வந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அதற்கு வந்து உதவக்கூடிய வகையில் தான் திமுகவில் இருக்கக்கூடிய சில சிக்கல்களும் அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகளும் வந்து அமைஞ்சிருக்கு.